நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டில் 12,000 பயனாளிகளுக்கு வீட்டுமன பட்டாவை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் சமத்துப்புரம் பகுதியில் புதிய திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்றப்பட்ட திட்டப்பணிகள் திறப்பு விழா நிகழ்ச்சி தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தலைமையில் நடைபெற்றது. இதற்கு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 296.46 கோடி மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள், 42 கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியதோடு 24 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்றப்பட்ட திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டை நகரமானது ராணியின் பெயரில் உள்ளதாகவும் இந்த விழாவில் ராஜாக்களை விட ராணிகள் தான் அதிகம் பங்கேற்று உள்ளனர். ஆதலால் ராணிகளுக்கான விழாவாக அமைச்சர் ஆர். காந்தி இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார். திராவிட மாடல் அரசு, மகளிருக்கான அரசு, பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசு, பொருளாதாரத்தில் பெண்கள் உயர வேண்டும் என பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருபவர் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். மகளிர் விடியல் பயணம் திட்டம் மூலம் தமிழகத்தில் 820 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாதத்திற்கு ரூபாய் 900 முதல் ரூபாய் 1000 வரை பெண்கள் சேமிக்கின்றனர். ராணிப்பேட்டையில் மட்டும் 8 கோடி விடியல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தி வருவதாகவும் அதன் மூலம் தமிழகத்தில் 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். ராணிப்பேட்டையில் 16,000 மாணவ மாணவிகள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். காலை உணவு திட்டம் மூலம் தமிழகத்தில் 22 லட்சம் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். ராணிப்பேட்டையில் 25,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதியில் கூறிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கடும் நிதி நெருக்கடியிலும் வழங்கியது திராவிட மாடல் அரசு. இதுவரையில் தமிழகத்தில் கடந்த 26 மாதங்களில் 1.20 லட்சம் மகளிருக்கு தமிழக உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,70,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் முதல் விடுபட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டாக மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே வேறு மாநிலங்களில் இல்லாத வகையில் சுய உதவி குழுக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இது அடையாள அட்டை அல்ல, மகளிரின் அடையாளத்தை மாற்றும் அட்டை என பேசினார். மேலும் தமிழகம் முழுவதும் 19 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமன பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இன்று ராணிப்பேட்டையில் 12,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்க உள்ளதாக தெரிவித்தார். அன்பு கரங்கள் பயனாளிகளுக்கும் எப்பொழுதும் திராவிட மாடல் அரசு துணை நிற்கும். விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்துங்கள் என கூறிய அவர், தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல நாங்கள் தயாராக உள்ளோம். மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறி உரையை நிறைவு செய்தார்.